கலிமத்துல்லாஹ்னு சொல்லுது. அப்படின்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படின்னு யார சொல்லுது? என்னுடைய யாஷ்வாவை அது சொல்லுது. அப்ப நான் இந்த குர்ஆன் முழுக்க வாசித்து பார்த்து யாரை பின்பற்றுவது? முகமது நபியை பின்பற்றுவதா இல்ல ஈசாவை பின்பற்றுவதா? இரண்டு பேரும் இறை தூதர் என்று சொல்லி நீங்கள் நிறுவுறீங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர்ல நான் யாரை பின்பற்றினால் அல்லாஹ்வினிடத்தில் போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இவங்க ரெண்டு பேர்ல யாரை உண்மையில் பின்பற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆனை வாசிக்கணும். யாரு குர்ஆன் வந்தாலும் வாங்கணும். வாங்கி என்ன பண்ணணும்? குர்ஆனை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும். முகமது நபி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் முகமது நபி எப்படிப்பட்டவராக இருக்கணும்? எடுத்தோடனே பரிசுத்தமா இருக்கணுங்கிறாங்க. நீங்க எப்படி சொன்ன எப்படிங்க? முகமது நபி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்ப கேள்வி என்னன்னா, முகமது நபி பரிசுத்தமாக இருந்தாரா? அதை நீங்களும் நானும் கதை விடக்கூடாது. குர்ஆன்ல இருந்து தான் பேசணும். அவர் பரிசுத்தமாக இருந்தார். குர்ஆன் என்ன சொல்லுது? இப்ப குர்ஆனுடைய 47வது அத்தியாயம் அவருடைய 19வது வசனம் இப்படி சொல்லுது. நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஆகவே நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. யாருக்கு சொல்லப்படுது? முகமது நபிக்கு சொல்லப்படுது. ஆகவே நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும் முகங்கண்களுக்கான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் மன்னிப்பு தேடுவீராக. அன்றியும் உம்முடைய நடமாட்ட தலத்தையும் உங்கள் தங்கும் இடங்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான். இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, அல்லாஹ் நேரடியாக முகமது நபி கிட்ட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. அதை நானும் ஏத்துக்கிறேன். ஏன்? அரபு மொழியில் இங்கு தேவன் என்று வருவதெல்லாம் நமக்கு அல்லாஹ் தான் அங்க பைபிள்ல வருது. அதனால அல்லாஹ் என்பது இறைவன் தான், மாற்று கருத்து இல்ல. ஆனால் அல்லாஹ் என்பவர் அல் யா என்பதுதான் எங்களுடைய கொள்கை. யா என்பவர் தான் அந்த தேவன். அப்போ இங்க இருக்கக்கூடியது நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர நாயகன் இல்லை என்று நீர் அறிந்து கொள்வீராக. இன்னும் உம்முடைய பாவத்திற்காகவும், எப்படி? உனக்க பாவத்திற்காகவும். அடுத்த வார்த்தை அங்க எப்படி இருக்குன்னா, முஹ்மீன்களான விசுவாசிகளான ஆண்கள் பெண்களுடைய பாவத்திற்காகவும் பாவ நிவர்த்தியை தேடுவாயாக. எப்படி? ஏடி பாவி பயலா இருந்து எப்படி பரலோகம் போன? சரி இருக்கட்டு, நீ பாவியா இருக்க. உனக்கு சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? உன் பாவத்திற்கு நிவாரணத்தை நீ தேடுன்னு அல்லாஹ் சொன்னார். எப்போது நீ தேடுனியா? அடுத்து பாருங்க, குர்ஆனுடைய 48வது அத்தியாயம் அதனுடைய 2வது வசனம். அல்லாஹ் நேரடியா சொன்னாச்சு திருந்துன்னு. திருந்த மாட்டேங்க. அடுத்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. 48:2 அந்த 2வது வசனம் இப்படி சொல்லுது. உமக்காக உம்முடைய முந்தைய தவறுகளையும், யாருக்காக? உமக்காக உம்முடைய முந்தைய